இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. கல்வியிலே வசதி, மருத்துவத்தில் வசதி, போக்குவரத்தில் வசதி, தகவல் தொடர்பாடலில் வசதி. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் உலகம் முழுவதிலும் இருந்து தொடர்புகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாடுகளிலே இருக்கிற பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று எல்லோரோடும் தொலைபேசியில் பார்த்து உரையாடி பக்கத்தில் இருப்பது போல இன்றைக்கு வீட்டிலே இருக்கிற தாய் தந்தையர்களோடு வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உறவை பெருக்க முடிகிறது. இந்த வசதிகளை நாங்கள் வெறுவனவே புறந்தள்ளிவிட முடியாது. அது வசதிதான், வாய்ப்புத்தான். ஆனால் இருந்த அந்த அந்நியோன்யம் எங்கே? அன்பு எங்கே? நெருக்கம் எங்கே? உறவு எங்கே? நிம்மதி எங்கே? யாரை கேட்டாலும் நேரமில்லை என்று சொல்வதற்குத்தான் நேரம் இருக்கிறது. மிச்சமாக ஆகக்கூடின நேரம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் நேரமில்லை, பிறகு சந்திக்கிறேன் என்று சொல்வதற்குத்தான். அதை கூட சொல்ல முடியாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர். சரி, மரபு ஒரு பக்கம் வளம் மிக்க வாழ்வாக, நிம்மதி நிறைந்த வாழ்வாக இருந்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது எங்களை விட்டு போய்விட்டதே. அந்த வாழ்வை பேசி என்ன பயன்? நவீனம் அது நிதர்சனமாக எங்களுக்கு துணை செய்யத்தான் செய்கிறது. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில், வளர்ச்சி என்ற பார்வையில் அது முற்றுமுழுதான வளர்ச்சியைத்தான் எங்களுக்கு காட்டி நிற்கிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு வசதி என்றும், வாய்ப்பு என்றும், சுகம் என்றும், எளிது என்றும் நாங்கள் செய்கின்ற எல்லாம் எங்களுக்கு துன்பம் தருவனவாகத்தானே இருக்கிறது. ஒரு குடிநீரை அவித்து குடித்தால் 2 நாளில் 3 நாளில் சரியாகின்ற ஜலதோஷம் அல்லது காய்ச்சல், இருமல், தடிமன், ஏதோ ஒரு நோய் 10 நிமிடத்தில் பறந்து விடும்படியாக பவர்ஃபுல் மாத்திரைகள் வந்துவிட்டன, போடுகிறோம். அதுவே எங்களுக்கு ஆபத்தாக இன்னும் ஒரு நோயை உண்டாக்குகின்ற 5 வருஷம் கழிச்சு அதே அந்த மருந்து பாவிப்பதனால் கேன்சர் வருகிறது, இந்த மருந்து பாவிப்பதனால் கேன்சர் வருகிறது, இதை அதிகம் பயன்படுத்தினால் கேன்சர். உணவுப் பொருட்களுக்கு அப்படியெல்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த உணவை அருந்தாதீர்கள், இந்த எண்ணெயை பாவிக்காதீர்கள், இந்த மருந்தை பாவிக்காதீர்கள், அந்த குளிர்பானத்தை குடிக்காதீர்கள் என்று அச்சுறுத்துகிறார்கள். ஆகவே வசதி என்ற பெயரில் இருக்கின்ற எதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கள் என்றால் குனிந்து நிமிந்து வேலை செய்ய வேண்டிய தேவையே இல்லாமல் நவீன வசதியான சாதனங்களை பயன்படுத்திவிட்டு உடல் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைந்தவர்களாக, நோயாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம், சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே இவை வசதி போல இருந்தாலும் எங்களை நோயாளர்களாக, எங்கள் ஆரோக்கியத்தை முடக்க வந்தனவாக வல்லவா இருக்கின்றன. இப்படி பட்டிமண்டபம் பேசலாம். அது அதற்கும் இதற்குமாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. வசதிகளும் தேவைதான். நன்றாக